எவனோ ஒரு அன்பை கொடுக்குறான், அதை கொடுக்குறான், வயிறை கொடுக்குறான், தயிரை கொடுக்குறான்னு போய் ஏமாந்துடுறாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ விமன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ட்விஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஃபயர் பார்த்தே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி த மெசேஜ் இஸ் நைஸ் அண்ட் கிளியர். ஃபயர் பார்த்துட்டு வந்தேன். ஃபயர் மாதிரி இருக்கு. ஆனால் நான் சொல்கிற ஃபயர் அந்த ஃபயர் இல்லை ப்ரோ, இது வேற ஃபயரு. ட்ரைலரும் டீசரும் பார்த்து ஒரு படத்தை வந்து எடை போட்டுறாதீங்க. கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்க. ஃபயர் பார்த்துட்டு வந்தேன். ஃபயர் மாதிரி இருக்கு. ஆனால் நான் சொல்கிற ஃபயர் அந்த ஃபயர் இல்லை ப்ரோ, இது வேற ஃபயரு. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அப்படியே கிரிக்கிறேன்னு இருந்திருக்கும். எனக்கெல்லாம் இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக தேவை ப்ரோ. இன்னைக்கு பொண்ணுங்க இப்படி தானே ஏமாந்துட்டு இருக்காங்க. எவனோ ஒரு அன்பை கொடுக்குறான், அதை கொடுக்குறான், வயிறை கொடுக்குறான், தயிரை கொடுக்குறான்னு போய் ஏமாந்துடுறாங்க. ஏமாந்துட்டு இதே மாதிரியே கதறாங்க. என்ன பண்ண முடியும்? அவனுங்களும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு போயிடுறாங்க. அதை படத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பொண்ணுங்க திருந்தணும். இனிமேல் எவனாவது அன்பை கொடுக்குறான், அக்கறையை கொடுக்குறான்னு அவன் பின்னாடியே போயிடக்கூடாது. அதுவும் ஒரு வேஷம் தான், அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அவருக்கு நல்ல படம் வரும் ப்ரோ. அவர் ஹீரோவாக நல்லா பண்ணதை விட வில்லனா நல்லா வாழ்ந்திருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த கதைக்கு இவரை போட்டிருக்காங்களேன்னு தான் நினச்சேன் ப்ரோ. கடைசியாக பார்க்கும்போது தெரியுது, ஓகே இவர் தான் பர்ஃபெக்ட்னு. நல்லா ஆப்டாக பண்ணியிருக்காரு. ஆமாம், ஆக்சுவலாக அவங்களை சீரியலில் நான் ஃபுல் மூடி பார்த்துருக்கேன் ப்ரோ. இங்கே தான் நல்லா பார்த்துருக்கேன். நானே நல்லா பார்த்தேன் ப்ரோ. செமையாக இருந்துச்சு. குழந்தைங்க பார்க்க வேணாம் ப்ரோ, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். குழந்தைங்களுக்கு புரியவும் புரியாது. இதை பார்த்தா அதுங்களுக்கு வந்து தப்பாக தான் கன்வெர்ட் ஆகிடும். குழந்தைங்கள தவிர நம்மள மாதிரி அடல்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். முக்கியமாக இன்றைக்கி ஏமாந்துட்டு இருக்காங்களே டீனேஜர்ஸ், அந்த மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் கேட்டுறீங்களா? படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ட்விஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ட்ரைலரும் டீசரும் பார்த்து ஒரு படத்தை வந்து எடை போட்டுறாதீங்க. கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். அதாவது குறைகளை மிகைப்படுத்தாமல் அதில் இருக்கிற நிறைகளை மிகப்படுத்துங்க. கண்டிப்பாக அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது இதில். கண்டிப்பாக நல்ல ரிவ்யூ கொடுங்க. படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார். அவரோட ஆக்டிங் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அவர் இதுக்கு மேலே கதையை வந்து செலக்ட் பண்ணுறதுல இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட மைண்ட் செட் என்னவோ அது நமக்கு தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறது, டைரக்டரோட மைண்ட் செட்லேருந்து அந்த கதைக்கு வந்து அவங்க வந்து செட் ஆகிருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்கவுங்களோட எமோஷ்னல், அவங்கவுங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரச்சிதா பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியல. அவங்களுக்கு தெரியும் எது வேணும் நமக்கு, எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரச்சிதாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் அவங்களோட வே எப்படி போக போகுதுன்றதும் அவங்க கையில் தான் இருக்குது. புரியல? கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். எல்லா மீடியாலையும் சொன்னது தான் அது. ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய வயது குழந்தைகள்லேருந்து எல்லாரும் பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபயர் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நல்ல ஒரு படம். பாலா சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆஃப்டர் லாங் டைம் பாலா வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க தேவை. ப்ரோ அருமையாக பண்ணியிருக்காரு ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோட படம். பாலா ஒரு டிஃப்ரெண்டான ரோல் நடிச்சிருக்காரு. இனிமேல் பாலாவை பார்த்து யாருமே நல்லா நடிக்க தெரியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஹீ நெயில்ட் இட் நான் சொல்லும். இஸ் அ பெஸ்ட் பர்ஃபார்மர். அவ்வளோதான். டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா அருமையாக இருக்குது. மியூசிக் எல்லாமே அருமையாக இருக்குது. எல்லா ஹீரோயின்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இல்லை இது வந்து ஏ படம், A+ படம். இது அவங்களாம் பார்க்க முடியாது. 18+ தான் பார்க்க முடியும். தேங்க்யூ.
அதுதான் ப்ரோ, பிக் பாஸ் போனால் எல்லாம் ஜெயிக்கலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. பிக் பாஸ் போனதுக்கப்புறமும் லைஃப் கொஞ்சம் மாறும். அது மாறி கஷ்டப்பட்டு அங்கே ஒரு பர்சன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுதான் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. படம் ஓகே தான் சார், பார்க்கலாம். ஃபேமிலி படம் இல்லை, நம்ம எப்படி சொல்கிறது, பேரா வந்து பார்க்கலாம் சார். ஐயோ வாய்ப்பே இல்லை. சில்ட்ரன்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கும் கிட்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் வாய்ப்பு இல்லை. கிட்ஸ் படம் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. இல்லை நானே ஏற்றுக்கிற மாதிரி தான் இல்லை. ஒரு ஃபேமிலி படமாக கொண்டு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு காமெடி அந்த மாதிரி, ஒரு ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். தெரியல ஏன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அதான் ஃபுல்லாக பாலா சாரோட ஆக்ஷனோட போச்சு சார். கிளைமேக்ஸில் கொஞ்சம் கிளைமேக்ஸ் ஓகே சார், கிளைமேக்ஸில் ஓகே தான் சார். கிளைமேக்ஸில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. படம் ஃபயர் பார்த்தே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி த மெசேஜ் இஸ் நைஸ் அண்ட் கிளியர். டைரக்டரோட டெபியூ மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்தது. என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் இன்ஃபேக்ட் மஸ்ட் மெசேஜ் வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. சில்ட்ரன் டெஃபினட்டாக பார்க்கக்கூடாது சார். நேரேட்டட் மூவி டெஃபினட்டாக பார்க்க முடியாது. அது ஒன்றும் கிடையாது சார். அதை நீங்கள் பெருசுப்படுத்தவே தேவையில்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ பர்ஃபார்மன்ஸ், அப்படி தான் இருக்கும். அது பண்ணுறதுக்கும் ஒரு தனி தைரியம் வேணும். ஷி ஹேஸ் ரிஸ்க், இட்ஸ் பியூட்டிஃபுல். இட்ஸ் அ ரிஸ்க் ஒர்த் டேக்கிங் சார். நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜே இந்த மாதிரி ஆகுறதுன்னு சொல்கிறது, அது இல்லாமல் எப்படி காமிக்க முடியும்? எனக்கு புரியல. ரசம் ரெசிபி பண்ணும்போது ரசத்துக்கான இன்க்ரீடியன்ட் காமிக்கலன்னா எப்படி? ஓகே, இட் இஸ் அ லிட்டில் ஸ்லீசி, பட் தென் அந்த அட்வைசரி காஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏரேட்டட்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக டெய்லி ரேப்ஸ் நீங்கள் பார்க்குறது இல்லையா? ஷுட் பி கேர்ஃபுல். இன்ஃபேக்ட் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் சென்சஸ் படி அதிகமான பர்சனல் வீடியோஸ் லீக் ஆகுதுன்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ பி மோர் காஷியஸ் வித் யோர் பார்ட்னர்ஸ் ஆர் எனிபடி எல்ஸ் நாட் டு லீக் சச் பர்சனல் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். ஃபயர் ப்ரோ படம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ விமென்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. பட் இட்ஸ் அடல்ட் கண்டென்ட் மூவி ப்ரோ. இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் வரைக்கும் நல்லா ஃபுல்லாகவே இதுவாக வச்சு எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க ஆடியன்ஸை. ஸோ பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. சாரி இல்லை, சில்ட்ரன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ், ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் அபவ் 18 வந்து பார்க்குறது நல்லது ப்ரோ. படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி அது இந்த படத்துக்கு அது தேவை தான் எண்ட் ஆஃப் த டே. ஸோ வச்சுருக்காங்க, ரொம்ப டீப்பாக இல்லை, பட் ஓகே அந்த மாதிரி இருக்குது. பட் முடிஞ்ச வரைக்கும் 18+ வந்து பார்க்கறது பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சாஃப்டான கார்னரில் போகுது, அண்ட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பீக்காக தான் இருக்குது. 18+ கண்டென்ட் செகண்ட் ஆஃபில் தான் நிறைய இருக்குது. ஸோ ஆஃப்கோர்ஸ் நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். சாரி ஆக்சுவலி அவங்க பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மூவிலாம் நல்லா பண்ணணுன்றது சொல்கிறேன். அது ஆக்சுவலி கிளிப் தான் ப்ரோ. அது வந்து மிக்சிங்காக தான் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே படத்துக்கு தேவைன்னும் போது அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு வந்தால் எல்லாமே வி ஹேவ் டு ஆக்ட் லைக் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் டே நல்லா இருக்குது படம். அஃப்கோர்ஸ் குட். ஃபஸ்ட்டு படம் கிளாமரு நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் பண்ணாரு அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. தனுஷ் கேரியர் சட்டில் இருக்குது. அதே மாதிரி 2வது படம் கிளாமர் பண்ணார், 3வது படம் தொடாதீங்க ப்ரோ, தயவுசெய்து தொடாதீங்க. செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த படம் வந்து நீங்கள் வாழ்றதுக்கு பெரிய சான்ஸு. பிக் பாஸில் இல்லாத புகழ் இந்த படத்தில் உங்களுக்கு கிடச்சிச்சு. செம்ம பாசிட்டிவ் ப்ரோ, ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. நான் கூட இன்னமும் நினச்சி வந்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை, ஒவ்வொரு புது படங்களும் வரும்போது நம்ம வந்து ஒரு நாலேஜ் நம்ம எடுத்துப்போம். இந்த படம் வரும்போது அஸ் அ பாலாவா வாட் யூ டேக் இட்? நீங்கள் இல்லை, அது முத கிரவுண்டு கொடுத்தா தானே ஆட முடியும். கிரவுண்டே கொடுக்காம உனக்கு ஆட தெரியாதுன்னா அது எப்படி? இது வந்து இருமுனை கத்தி மாதிரி நீங்கள் எடுத்து இது இருமுனை கத்தி இல்லை. ஆக்சுவலாக கேரக்டர் மட்டும் இல்லை, நான் சூஸ் பண்ண கரியருமே அது ஒரு இருமுனை கத்தி தான். ஏன்னா இதில் வந்து நம்ம கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. ஹியூஜ் ப்ரெஷர் டு பி ஃப்ராங்க். ஏன்னா
எங்க நல்லவங்களும் இருக்காங்க, அதுக்கு ஈக்குவலான கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம ஒருத்தங்களை பற்றி விமர்சனம் பண்ணும் போதும் எழுதும் போதும் எந்த அளவுக்கு அவங்கள வந்து அவங்க கான்ஃபிடென்ஸோ இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்டோ அது பாதிக்காமல் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ சினிமா பீப்புள், ஆல்வேஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யங் டேலண்ட்ஸ். ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் உனக்கு நடிக்க வராதுன்னு சொல்கிறது, அது ஐ கேனாட் ஃபர்கிவ் தட் பர்சன். அது மட்டும் தாங்க. தேங்க்யூ ப்ரோ. அதுதான் ப்ரோ, ஒரு பர்சனாக ஒரு பையனாக வந்து